Hi friends, Assalamu alaikum. Welcome to A to Z Tailor. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாவாடை சட்டை கட்டிங் வீடியோ வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்றது அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த பாவாடைக்கு நமக்கு செக்குடு போட்ட கலர் தான் வந்துட்டு வந்திருக்கு. அதனால நம்ம வந்துட்டு ஃபுல்லா ஓபன் பண்ணனும் அப்படின்ட்டு இல்ல. இந்த மாதிரி மடிச்சு போட்டு நம்ம வந்துட்டு கீழ இருந்து இன்ச் டேப் வச்சு பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதை வந்துட்டு மார்க் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த பாவாடை வந்து பாத்தீங்க அப்படினா அந்த கிளாத் கரெக்ட்டா இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் அளவுக்கு தான் வந்துட்டு நமக்கு இருக்கு. அத வச்சிட்டு நம்ம ஸ்லீவ்லயே நெக்லயே வந்துட்டு நம்ம டிசைன் கொடுக்க போறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அத மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படினா நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு கரெக்ட்டான அலவன்ஸ் இருக்கு இல்லையா லெந்த் அத வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்க வந்துட்டு விட்டுக்கோங்க. கீழ வந்துட்டு மடிச்சு தைக்கிறதுக்கும் மேல வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கும் அந்த 2 இன்ச் விட்டீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா மேல 1 இன்ச் தான் வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு போகும். கீழ வந்துட்டு 1 இன்ச் மட்டும் இருந்தது அப்படினா லைட்டா சின்னதா தான் நம்ம வந்துட்டு மடிச்சு தைக்க போறோம். அதனால வந்துட்டு அந்த அளவு இருந்தது அப்படினா நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். இப்போ அவ்வளவுதான். இது நம்ம வந்துட்டு கட் பண்ணிட்டு நம்ம மடிச்சு வச்சிரலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு டவுட் இருக்கு அப்படினா கமெண்ட்ல வந்துட்டு கேளுங்க. அதுக்கு வந்துட்டு நான் பதில் சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அந்த 3 இன்ச்லயே வந்துட்டு நெக்குக்கும் கைக்கும் வந்துட்டு நம்ம டிசைன் கொடுக்க போறோம். இதுதான் வந்துட்டு அந்த பாவாடைக்கு மேல வரக்கூடிய அந்த சட்டை. அதுல பிங்க் கலர் வந்திருக்கும் இல்லையா அதே கலர் தான் வந்துட்டு மேல வந்துட்டு எடுத்துர்க்காங்க. அதே மாதிரி டிசைன் வந்துட்டு இந்த சட்டை துணியில வந்துட்டு வந்திருக்கு பாருங்க. பாவாடையிலே வந்துட்டு பாத்தீங்க அப்படினா அங்கங்க வந்துட்டு ஒரு அந்த ஸ்டோன் வர்க் மாதிரி வந்துட்டு வந்திருக்கும். மிரர் வர்க். அதே மாதிரியே வந்துட்டு இந்த சட்டை துணியிலே வந்துட்டு வந்திருக்கு பாருங்க. நம்ம இத வந்துட்டு நாலா மடிச்சு போட்டுக்க போறோம். பின்னாடி வந்துட்டு கொக்கி வச்சு தான் வந்துட்டு தச்சிக்கிட்டு இருக்காங்க. பேக் கொக்கி வச்சிட்டு. இப்போ அதனால இந்த மாதிரி நம்ம நாலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மடிச்சு போட்டுக்கலாம். நம்ம பாவாடை சட்டையா இருந்தாலும் சரி, நம்ம சுடிதார் கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி நாலா தான் வந்துட்டு நம்ம மடிச்சு போட்டு கட் பண்ண போறோம். இப்போ நமக்கு அந்த சட்டையோட ஹைட் வந்துட்டு என்ன அலவன்ஸ் வேணுமோ அத வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதோட வந்துட்டு எக்ஸ்ட்ரா கீழ மடிச்சு தைக்கணும் இல்லையா அதுக்கு வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் நீங்க விட்டீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா கீழ 1 இன்ச் மடிக்கிறதுக்கும் மேல ஷோல்டர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு ஒரு 1/2 இன்ச் கரெக்ட்டா நீங்க 1.5 இன்ச் மார்க் பண்ணீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கும். நெக்குடைய ஓபன் பகுதியில நம்ம 2.25 இன்ச் வந்துட்டு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா ஷோல்டர் வந்துட்டு ஒரு 4 இன்ச் அலவன்ஸ் வச்சிட்டு நம்ம மார்க் பண்ண போறோம். இது வந்துட்டு நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஷோல்டர் 4 இன்ச் வைக்கும்போது 1/2 இன்ச் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கும் 1/2 இன்ச் வந்து நம்ம நெக் அடிச்சு திருப்போம் இல்லையா அதுக்கு போயிடும். நம்ம தச்சு முடிச்சோனே அந்த 3 இன்ச் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு அப்புறமா ஆர்ம் லெந்த் கரெக்ட்டா நான் 5.5 இன்ச் வந்துட்டு நான் வச்சு மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறமா நெக்குடைய லெந்த் வந்துட்டு 5 இன்ச் வந்துட்டு நான் வச்சிட்டு மார்க் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப லெந்தா கீழ வரைக்கும் நெக் லெந்த் வந்துட்டு இல்ல சின்னதா தான் இருந்தது. அதனால நான் வந்துட்டு அதுல என்ன அளவுகள் இருக்கோ அத வந்துட்டு நான் அளவு எடுத்துட்டு அத அப்படியே வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு அப்புறமா பாடி சுற்றளவு இருக்கு இல்லையா அது வந்துட்டு அதுல 9 இன்ச் வரைக்கும் இருந்தது. அத அப்படியே வச்சிட்டு நம்ம மார்க் பண்ண போறோம். ஏற்கனவே நான் வந்துட்டு வீடியோ போட்டுருக்கேன். எப்படி நம்ம வந்துட்டு அளவு எடுக்கணும் ப்ளவுஸ்லன்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். அது பார்க்கல அப்படினா அத போய் பாருங்க. ஒரு ப்ளவுஸ்ல எப்படி எடுக்கறோமோ அதே மாதிரி தான் பாவாடை சட்டையை நம்ம விரிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சிட்டு நம்ம ஃபுல் அளவுமே நம்ம வந்துட்டு எடுக்கணும். ஃபுல் லெந்த் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி அந்த ஷேப் வரதுக்கு அந்த பாடி சுற்றளவுக்கும் கீழ மடிச்சு தப்போம் இல்லையா இரண்டுக்கும் நடுவுல உள்ள அலவன்ஸ் தான் வந்துட்டு அந்த ஷேப் எடுக்கிறது. அங்கே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சட்டையை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்க இப்போ நம்ம வந்துட்டு ஆர்முக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி லைட்டா நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். 1 இன்ச் வரைக்கும் நம்ம வரைஞ்சோம் அப்படினா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா வரைஞ்சிட்டோம் அப்படினா நமக்கு அந்த ஆர்முல துணி வந்துட்டு அதிகமா நிக்கும். இப்போ வந்துட்டு பேக் நெக் இருக்கு இல்லையா இது வந்துட்டு பேக் நெக் 3 இன்ச் தான் வந்துட்டு இருக்கு அந்த அளவுல. அதனால நான் 3 இன்ச் வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டை விட பேக்ல வந்துட்டு நெக் வந்து ரொம்ப க்ளோஸா தான் இருக்கு. அந்த மாதிரி வச்சா தான் பாவாடை சட்டைக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். இப்போ நம்ம 3 இன்ச் வச்சிட்டு அதையும் வந்துட்டு நம்ம டிராயிங் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படினா அவ்வளவுதான். பாவாடை சட்டை கட் பண்றது ரொம்ப வந்துட்டு ஈஸி தாங்க கஷ்டம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்துட்டு உள்ள இருக்கு. ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி அளவு எடுக்கிறது முதற்கொண்டு இருக்கு. எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கு. உள்ள போய்ட்டு செக் பண்ணி பாருங்க. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தைக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ
இப்போ சைட்லலாம் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டுட்டு அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. பேக்கில் வந்துட்டு நம்ம கொக்கி வச்சு ஓப்பன் பண்ணுறனால இப்போ நம்ம பேக் சைடு உள்ள துணியை வந்து தனியாக எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு மறந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். மறந்துடாமல் தனித்தனி பீசஸாக வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் நெக்கு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறோம். நெக்குடைய ஓப்பன் வந்து நம்ம 2.25 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அந்த அலவன்ஸுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக வந்துட்டு நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஓகே, இனிமேட்டு வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு எப்படி டைலரிங் கிளாஸ் வந்துட்டு முழுமையாக கற்றுக்கலாம், எப்படி ப்ளவுஸ், சுடிதார், அம்பர்லா, ஃப்ராக் எல்லாமே வந்துட்டு ஈஸியான மெத்தடில் எப்படி கற்றுக்கிட்டு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கணும் சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்டு அவங்களுடைய ஃபேமிலியில் நிறையா நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்துட்டு அவங்க கூட சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது கூட வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டது தான், பாவாடை சட்டை வந்துட்டு எப்படி கட் பண்ணுறது சொல்லிட்டு போடுங்க அப்படின்ட்டு. நான் இப்போ வந்துட்டு கட் பண்ணுற வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ வந்துட்டு போடுறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.